கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1932 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசிகளுக்கானாலும் சரி, ஊழியர்களுக்கானாலும் சரி, விசுவாசிகளுக்கு ஆனாலும் சரி, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோமானால், அங்கே 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் சந்தோஷம் நிலைத்தும் நிறைவாயும் இருக்கும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படியாததுதான் காரணம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்வது கிடையாது. வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே மாறிவிடுகிறது. எனவேதான் ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விழ வேண்டும். அப்போ நம்முடைய செவிகளும் ஜனங்களின் செவிகளும், இது ஊழியர்களுக்கும் பொருந்தும். ஊழியர்களும் ஏனோ தானோ வென்று ஊழியத்தை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து சுறுசுறுப்பாக ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்களே கர்த்தருடைய வார்த்தையை உருவாக்கி விடாதீர்கள். ஏற்கனவே கர்த்தர் வார்த்தைகளை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை நிலையாயும் நிறைவாயும் பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு மனிதனுடைய சந்தோஷம் நிலையாய் இருக்க வேண்டுமானால், நிறைவாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு பிதாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்ததைப் போல நாமும் நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நிச்சயம் சந்தோஷம் நிலையாயும் நிறைவானதாயும் இருக்கும். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.